நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 மாடல் வந்திருக்கு. சரியா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாடல் கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நார்மல் பாக்ஸ் வந்தது. நார்மலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டி பாக்ஸ் வந்தது. ஹெச்டி பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்தது. அதுக்கு பின்னாடி நார்மல் ஸ்டாண்டர்ட் டபுள்ஸ் பாக்ஸு பார்த்தீங்கன்னா எத்தனையும் மாடல் வந்தது நிறையா. சரியா, அதுக்கு அடுத்தது ஹெச்டியில் சில மாடல் சேஞ்ச் ஆகிட்டு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் பார்த்தா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிடிவிக்குன்னு ஒரு பாக்ஸ் விட்ருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி டீட்டெயிலும் ப்ளஸ் அதை நம்ம ரிவ்யூ அந்த பாக்ஸ் வந்து பிரித்து நம்ம பார்ப்போம். எங்கள் சேனலில் யாராவது புது சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, வாங்க இந்த பாக்ஸு ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துருவோம். ஆனால் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பாக்ஸுங்களுக்கு வந்து நம்ம வந்து சிக்னல் கொடுக்கணும்னா டிஷ்ஷு தேவைப்படும். சரியா, இந்த பாக்ஸுக்கு நம்ம டிஷ்ஷு கிடையாது. சரிங்களா, இது டிஷ்ஷு தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தாலும் போதும். அது வந்து நம்ம ஏர்டெல்லில் வந்து புக் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, நீங்கள் வாங்குறவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ வந்து இதே எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோட நம்ம 4K பாக்ஸ், அதாவது ஓடிடி பார்க்குற மாதிரி இப்போ பாக்ஸ் நம்ம கொடுத்துட்றாங்க. சரிங்களா, இந்த பாக்ஸ் தாங்க அது. நம்ம பிரித்து ஒரு டைம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபீச்சர்ஸ் ஒரு டைம் பார்த்துருவாங்க. சரிங்களா, இதுதான் பாக்ஸ் நமக்கு வந்து இந்த நம்ம ஏர்டெல்லில் கொடுத்துருக்காங்க. சேம் இதை தான் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் தான் நார்மலாக முன்னே கொடுத்தாங்க. இப்போ வந்து ஓடிடிக்காகவே எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க. இது ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிமோட் தான். இது வந்து நம்ம டிவியும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணலாம், இந்த பாக்ஸையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கும், சின்ன ரிமோட் தான். சரிங்களா, அதை நான் பிரித்து பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. சரிங்களா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளேவும் நீங்கள் வந்து உள்ளே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் இதில் இருக்குது. நம்ம அதாவது கூகுள் பே நம்ம லோட் பண்ணிக்கலாம், யூடியூப்பும் உள்ள நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரிமோட் தான், அது நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஏன்னா இவங்க தயாரிப்பில் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இதில். சரிங்களா, இது வந்து பாருங்கள் நம்ம 4K பாக்ஸ் தான். இப்போ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 4K பாக்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ளூடூத்து நீங்கள் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஷேர் பண்ணி நீங்கள் அது மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குரோம் காஸ்ட் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய்ட்டு நீங்கள் தேவைப்பட்ட ஆப்ஷனை வந்து நீங்கள் அது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும். சரிங்களா, அதே மாதிரி டால்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.1 வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்கணுனாலும் அந்த ஃபீச்சர்ஸும் இந்த பாக்ஸில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நாங்கள் இது இப்போ டைம் பிரித்து பார்த்துருவோம். அவருடைய பொருள் எப்படி என்னன்றதை பார்த்துட்டு அதையும் செஞ்சு கற்றுலாம் வாங்க. பரவாயில்ல, பிரிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு மொதல் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டு தான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த ரிமோட்டு இது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிக்கெல்லாம் வர்ற மாதிரியான ஒரு சேம் ரிமோட் தான். ஆனால் வந்து இது கொஞ்சம் யூனிவர்சல் ரிமோட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸு அண்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, சரிங்களா, டிஸ்னி ஹாட் ஸ்டாரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி அழகாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா, லைட் டிவி பார்க்கணும், இது அது ஆன் ஆப் இது பண்ணிக்கலாம். வாய்ஸுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வாய்ஸில் பேசினாலே நம்ம சேனல் அப்படியே ப்ளே பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சேம் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரியா, ஆண்ட்ராய்ட் டிவியில் என்ன ஒரு பட்டன்ஸ் எல்லாம் இருக்கோ சேம் பட்டனாக வச்சுருப்பாங்க. நம்ம ஓடிடி வந்து இதில் பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸும் அந்த ரிமோட்டை நம்ம சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பாக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மிக மிக ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த ரிமோட் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் நல்லா கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இந்த இது வரைக்கும் அந்த ரிமோட்டுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. சரிங்களா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பாருங்கள். ஏற்கனவே அந்த சேம் பாக்ஸ் தான், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓடிடிக்கு ஏற்ற ஒரு பாக்ஸு தான் பாருங்கள். நம்ம ஸ்டைலிஷாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் 4Kன்னு சொல்லி HDMI ஓகே, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு டால்பி டிஜிட்டல் ஓகேவா, இந்த மென்ஷன் பண்ணி இதை போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான பாக்ஸ் தான். ஓகேங்களா, ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி அதேமாதிரி பாக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுங்களில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டை வைக்க தேவையில்லைங்க. சரியா, இது வந்து பாருங்கள் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹோல்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில்லை பண்ணிட்டோம்னா செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும். அப்போ வந்து இந்த ஏர்டெல் லோகோ மட்டும்தான் இதில் தெரியும். ஓகேங்களா? இதில் முன்னாடி பாருங்கள், நம்ம இந்த ஸ்டைலிஷாக நம்ம கீழ் பக்கமாக வந்துடும். மாற்றுறவங்க நாங்கள் இதை வந்து பேக் சைடில் இப்படி மாட்டிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள், நான் வந்து HDMI இந்த போர்ட் ஒன்றும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசியில் 12 வோல்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏவியில் நீங்கள் நார்மல் டிவி வச்சுருக்கீங்க, நீங்கள் யூடியூப்பே பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏவியில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் சாதா டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாதா டிவி பார்த்தீங்கன்னா நிறைய டிவி உங்களுக்கு சிஆர்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதா எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவிங்களுக்கு இந்த மாதிரி பின்னை போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் போட்டும் கொடுத்துருக்காங்க. நெட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இது மூலியமாகவும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் என்ன பண்ணால் இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாஃப்ட்வேருக்காக கம்பெனி யூஸ் பண்ணோம், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி இதுதாங்க பாக்ஸ் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இருங்கவே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஏவி கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 3RCலே ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாதா டிவிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கேபிள். இது மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. சாதா டிவி வச்சுருக்கீங்க, நமக்கு HDMI போட்டு இல்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னில் நம்ம வந்துட்டு சரிங்களா பார்த்துங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் சாதா டிவி யூஸ் பண்ணிக்கிற முடியும். நிறைய பேர் நினைப்பாங்க நாங்கள் வந்து சாதா டிவி வச்சுருக்கேன், எனக்கு வந்து யூடியூப் பார்க்க நினைக்கிறேன், ஆனால் எங்களால் அதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிற முடியும். ஆனால் வந்து இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நெட்டு யாராவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏர்டெல் மூலியமாகவே அதை போட்டு கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு நெட்டு வாங்குறவங்களுக்கு இந்த பாக்ஸ் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 1.5 மீட்டர் ஒரு கேபிள் ஒன்று HDMI கேபிள். இதுவும் உள்ள குவாலிட்டி பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று. இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் வரும், நல்லாயிருக்கும். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 12 வோல்ட் தான், இது நல்லாயிருக்கு. ஓகே பாருங்கள், இதுதான் ஒரு HDMI கேபிள், 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று, ஒரு ஏவி கேபிள் ஒன்று போட்டு ஒரு ரிமோட் ஒன்று, ஒரு செல் ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்லும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுவும் ஒரு குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. இவ்வளோ தான் நம்பரில் இருக்கிறது. நெட்டு யாராவது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அந்த கம்பெனிலேருந்தே ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறாங்க. வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTT எல்லாம் நீங்கள் அதிலே ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதாவது இதுக்கு டிஷ்ஷு தான் வச்சு நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரியா? டிஷ்ஷு இல்லாமல் நீங்கள் OTT வந்து நெட்லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மொபைல் நெட்லேருந்து பார்க்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். சரி, அது வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான். நீங்கள் ஃபைபர் நெட்டு இல்லை ஒய்ஃபை நெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் புக் பண்ணி எடுத்துங்க. இது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், பரவாயில்ல. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.